ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொழினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பிள்ளைங்க பேசினாங்க, பெண் பிள்ளைங்க பேசினாங்க. என்ன அப்படின்னா, எடுத்த உடனே அழுதாங்க. ஏம்மா அழுதேன்? அப்பா, என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, என் மகன் குடிக்கிறான், எங்க அப்பா குடிக்கிறாரு, என் தம்பி குடிக்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இந்த பிள்ளைங்க பேசுறத பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமா இருக்குது. குடிக்கிறது நிறுத்தத்துக்கு என்ன செய்யறது? இதுல இருந்து மீள்றதுக்கு நான் என்ன வழி? எனக்கு சாயப்பா கிட்ட நான் எவ்வளவு வேண்டுறேன். சாயப்பா என் குடும்பத்தை, இதனாலே என் குடும்பம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா கூட பேசுறாரு என்கிட்ட, என் பையன் குடிக்கிறான்ப்பா, அவனை சரி பண்ணணும்பா, என்னப்பா செய்யறது? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வருவான்? அவனுக்கு வாழ்க்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை, அவனுடைய பேர் கெட்ட பேர் ஆயிடுது, அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? அப்புறம் சில பேர் சொல்றாங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, என்னுடைய கணவர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, ஆபீஸ்ல மதிக்கிறது இல்லை, பெரிய அதிகாரியா இருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில சிஓவா இருக்கிறாங்க ஒரு ஆள், அந்த தம்பி சிஓவா இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பதவி, இவ்வளோ பெரிய படிப்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல ஒரு பர்சனாலிட்டி, இவ்வளவு இருந்தும் கூட அந்த தம்பியினால அந்த பதவியும் அந்த பர்சனாலிட்டியும் அந்த செல்வாக்கையும் அதிகாரத்தையும் தக்க வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அதிகாரிக்கு இருக்குது. ஏன்? காரணம் என்ன? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் இல்லையா? நம்ம வீட்டில் அம்மாவை, நம்ம அப்பாவை, நம்ம சகோதரனை எல்லாரையும் ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணோம்னா, இந்த குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியை மட்டும் இல்லை, நம்ம எதிர்காலத்தையே கெடுக்குது, நம்முடைய உடம்பை கெடுக்குது, ஆரோக்கியத்தை கெடுக்குது, மரியாதையை கெடுக்குது, அந்தஸ்தை கெடுக்குது, பொருளாதாரத்தை கெடுக்குது, நம்ம வாழ்வாதாரத்தையே கெடுக்குது, நம்முடைய வாரிசு உண்டாகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இல்லாம போகுது, நம்ம பிள்ளைங்க குழந்தைங்க எதிர்காலம் அதனால பாழாகுது, குடும்ப ஒற்றுமை பாதிக்கப்படுது, உடல்நலம் பாதிக்கப்படுது. இத்தனை பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நான் அடிக்கடி சொல்வேன், பிள்ளைகள் இளைஞர்கள் முதல் தவறு செய்யவே கூடாது. முதலா யார் இருக்காங்க, யார் தவறு செய்யறாங்களோ அந்த தவறை நம்ம செய்யவே கூடாது. தனியா இருக்கும்போது இதை பத்தி யோசனை பண்ணக்கூடாது, நல்ல விஷயத்த யோசனை பண்ணணும். தனியா இருக்கும்போது இன்னும் ஒரு படி மேல போயிட்டு முன்னேறதுக்கான ஒரு வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நல்ல புத்தகங்களை படிக்கணும், நல்ல இடங்களுக்கு, கோவில் மாதிரி இடங்களுக்கு போகணும். அதுக்காக தான் கோவில்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அதுக்காக தான் ஆன்மீகம் இருக்குது. இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்களை படிக்கணும், சுய முன்னேற்ற நூல்களை படிக்கணும். இளைஞர்கள் இப்படிலாம் படிச்சாங்கன்னா கண்டிப்பா இதுல மீண்டு வர முடியும். இது மாதிரி செய்யறதில்லை, செய்யாம சந்தோஷம் 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 ஜாலி. முதல்ல நண்பர்கள் கூடுவாரு. இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா? நல்ல நண்பர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு நண்பர்களோட நம்ம சகவாசம் வச்சுக்கிட்டோம்னாக்கா அவங்க ஒரு நாளைக்கு கூப்பிடுவாங்க, அப்போ நம்ம போயிட்டு வரலாம் பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஜாலியாக பான்னு சொல்லுவாங்க. அந்த முதல் தவறை நம்ம தவிர்த்துக்கணும். போகிறது தப்பி போயிடுறாங்கன்னு வச்சிங்களேன், போயிட்டா கூட சில நேரங்களில் அவங்க இது மாதிரி சும்மா ஒரு பெக்கு எடுத்துக்கப்பா நீ சொல்லுவாங்க, சின்ன ஒரு பெக்கு எடுத்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஆரம்பிச்சது. நான் சின்னதாக, அதாவது லைட்டாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் வாசனை வராது, இதுலேருந்து உனக்கு எது வெளியில் தெரியாது, சந்தோஷம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷம் முதல்ல இல்லை, நம்முடைய
எதிர்காலம் பாழாவதுக்கு முதல் அடி அதுதான். அதை அடிச்சோம்னா முடிஞ்சது கதை. நம்ம வந்து சனியை பிடிக்கிறதுன்னு நினச்சிக்கணும். அந்த நேரத்தில் சனி திசை கூட சில மந்திரங்களை சொன்னோம்னா அவர் கூட நல்லது பண்ணிட்டு போயிடுறாரு. நிறைய மந்திரங்களை நானும் படிச்சிருக்கிறேன், அதுலேருந்து தப்பி வந்திருக்கிறேன். நிறைய பிள்ளைங்களுக்கு அதை சொல்கிறேன். அந்த மந்திரத்துலேருந்து சொன்னோம்னா வெளியில் வந்துடுறாங்க எல்லாருமே. கெடுதல் செய்யக்கூடிய சனி திசையை நல்லது செஞ்சுட்டு போகிறார் சனி பகவான். ஆனால் இந்த சனி பிடிச்சதுனாக்கா நம்மளுக்கு நல்லதே நடக்காது. கண்டிப்பாக இதுலேருந்து எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், பாராளுமன்றத்தில் நான் வேலை செய்கிறேன், அங்கே வேலை செய்கிறேன், ஐஏஎஸ் படிச்சிருக்கிறேன், நான் ஜட்ஜி எக்ஸாம் எழுதிருக்கிறேன், நான் ஜட்ஜாக ஆகிட்டேன், கிடையவே கிடையாது. அவர் தானேப்பா ஒரு நாளைக்கு அவரை கூட்டி போனால் சரியா போடும்பான்னு ஒரு மாதிரி ஏதோ தரக்குறையாக பேசுவாங்க. ஒரு நாளைக்கு அவரை வந்து பார்ட்டி கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்வாங்க. சாராயத்தை ஊற்றி பூராயத்தை கேளுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சாராயத்தை ஊற்றி பூராயத்தை கேளு அப்படின்வாங்க. பூராய வரலாற்றையும் நம்முடைய வீக்னஸ்ஸு அல்லது ஒரு ரகசியங்களை எல்லாத்தையுமே அதை வாங்கி கொடுத்துட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம எதிராளிக்கு கொடுத்துடணும். அது மட்டுமல்ல, நம்ம குடும்பமே ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை. சரி, இது சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், அநேகமாக சொல்லலாம், நிறைய சொல்லலாம். வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பம் சீரழிஞ்சு போகுது. சகோதரர்கள் கூட மதிக்கிறது இல்லை. ஒரு சகோதரன் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டிலன்னா, ஒருத்தர் குடிக்கிறான், அடுத்து இருக்கிற 2 பேர் கண்டிப்பாக அது மதிக்க மாட்டான். அது மட்டுமல்ல, 3 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒருத்தர் வந்து குடிக்கிறாரு, மீதி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களை மதிக்கிறது இல்லை. அவர் வந்து பார்ட்டிக்கு போயிட்டு வந்துருப்பாருப்பா, அவர் அப்படிதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் சொல்லுவான். அந்த ஓரவத்தின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணன் அண்ணி அப்புறம் வந்து தம்பி மனைவி இவங்க எல்லாம் கூட மதிக்கிறது இல்லை. ஏன் சுற்றத்தார் அனைவருமே மதிக்கிறது இல்லை. இது சொல்லிட்டே போயிருக்கலாம். இது நிறைய அனுபவங்கள் தான் தெரியும். ஏன் அதிகமாக சொல்றேன்னா, நிறைய கால்ஸ் எனக்கு வருது. அநேக பிரார்த்தனை இப்படியான பிரார்த்தனையா வந்துகிட்டு இருக்குது. குடிக்கிறாரு, கடவுள் குடிக்கிறாரு, இந்த மாதிரி உறவுகள் மாறி மாறி சொல்றாங்க. பெரும்பாலும் வந்து தாய் தான் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. தாய்மார்கள் தான். பெற்ற தாய் அந்த வயிறு படுற பாடு அது வந்து எரியுது பாருங்க. அது வந்து நம்ம அந்த மாதிரி செய்யவே கூடாது. இந்த ஜாலிக்காக நம்ம வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் செஞ்சுட்டு அந்த பெற்ற வயிற்றை வந்து எரிய வைக்கிறாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக இது செய்யாதீங்க. சாயப்பாவுடைய பிள்ளைங்களை நான் வந்து கரம் கூப்பி கேட்டுக்கிறேன், தயவு செய்து தாயினுடைய வயிறு எரிய வைக்காதீங்க. அந்த அம்மா வந்து என்கிட்ட பேசும்போது, அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யாருமே தயார் இல்லைப்பா, அவன் ரொம்ப வந்து இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தாய் வந்து என்ன சொல்கிறா, மிகப்பெரிய அதிகாரி, முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனி, டாடா கம்பெனி, இந்த மாதிரி பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிலேருந்து எனக்கு அந்த மாதிரி கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய அதிகாரியுடைய மனைவிகளும் தாய்மாரும் பேசுகிறாங்க. இதுலேருந்து மீள்றது எப்படி? சரி, ஒரு வீடியோவுக்கு வருவோம். இது பாதிப்புகளை சொல்லிட்டோம், இதுலேருந்து மீள்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. சரி, எப்படி அப்படின்னா, முதலாவதாக இந்த சிந்தனையை நம்ம வந்து வளர்த்தக்கூடாது, பார்ட்டிகளுக்கு போகக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், இதுக்கு ஆன்மீகத்தில் சாயப்பா இதுக்கு எப்படி துணை செய்வார் அதையும் பார்க்கணும் இல்லையா. பாபா வந்து பாபான்னு கும்பிடுறோம், பாபா வந்து இதுக்கு எப்படி செய்வார், ஏன் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஏன் இது வந்து எப்படி இதுக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் சாயப்பா கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, சாயப்பாவுடைய உதி நான் வந்து அதுதான் நான் தரேன் எல்லாருக்குமே. இது வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த நம்ம பிரார்த்தனை கோபுரத்திற்கு வரக்கூடிய சென்னை சார்ந்த அநேக பிள்ளைகளுக்கு நேரடியாக நான் வந்து தந்துடுறேன். இதை மந்திரிச்சு சாயப்பாவுடைய பாதத்தில் வச்சு இந்த உதியை தரதுனால அது வந்து அந்த உதியை ஒரு சின்ன சின்ன செட்டிகையை போட்டுட்டு டம்ளரில் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்து. சில பேர் வந்து பாபாவை நம்பவே மாட்டாங்க, சில பிள்ளைங்க வந்து பாபாவை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமல் கூட தரலாம். ஒரு சின்ன செட்டிகை போட்டுட்டு அந்த டம்ளரில் முதல்ல வந்து குடிக்கிறாங்க இல்லையா. காலையில் வெந்நீர் அருந்துறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த வெந்நீரில் போட்டு கொடுத்தோம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ சாயப்பா அவங்களை மாற்றிடுவார், ஒரு யூட்டன் அடிக்க வைப்பார். இது அநேகம் பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்.
இது பரிசோதித்து மட்டும் இல்லை, நிறைய மாறி இருக்கிறாங்க. உங்களுக்குலாம் தெரியும், நிறைய பிள்ளைங்க இதுலேருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு குடும்பமே தத்தளித்து அவமானப்பட்டு அவஸ்தைப்பட்டு அந்த குடும்பமே நிர்கதியாக தனித்தனியாக பிரிஞ்சு போகக்கூடிய நிலையில் இருந்த குடும்பத்தை சாயப்பா இது மாதிரி கொடுத்து காப்பாற்றிருக்கிறார் சாயப்பா. நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன். அது மூலமாக தான் எனக்கு எதுவும் சக்தி இல்லை, சாயப்பாவுக்கு தான் சக்தி இருக்குது. நான் அடிக்கடி சொல்வேன், எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த கோவிலிருந்து அந்த உதியை வாங்கி நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள். சரி, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எந்த நாட்டில் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நாம் அனுப்பி வைக்கிறோம். சாயப்பா கிட்ட மந்திரிச்சு அனுப்பி வைக்கிறது தயாராக இருக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இதை பார்க்குற அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் அட்ரஸை நீங்கள் போடுங்க. உள்நாட்டில் இருந்தால் நம்ம இலவசமாக அனுப்பிச்சிக்கிறோம். வெளிநாட்டுக்கு மட்டும் அந்த சார்ஜ் அதிகமாக இருந்தனால இருக்குது. உள்நாட்டில் இருந்தால் கூட சார்ஜ் அதிகம் இருக்குது, சார்ஜு அதை நம்ம பேர் பண்ணிக்கலாம். வெளிநாடாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அதுக்கு மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ்னா போஸ்டல் சார்ஜ் மட்டும் இருந்தால் போதும். சில நேரங்களில் நல்ல அதனுடைய அனுபவத்தை, அதனுடைய நன்மையை அனுபவித்த சாய் பக்தர்கள் அன்னதானத்துக்காக நன்கொடை கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அடுத்து மற்றவங்களுக்குலாம் அதிலேயே மேக்கப் பண்ணிக்கலாம். அப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆக இந்த மாதிரி இந்த உதியை நம்ம நம்முடைய விதியை மாற்றுது. முதல் தவிர, அதாவது குடித்தவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம், குடிக்காதவங்களுக்கு சொல்கிறோம். முதல் தவிர எந்த தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல் தவறை பண்ணுறதுக்கு நம்ம முயற்சியை பண்ணக்கூடாது. முதல் தவறு செஞ்சோம்னா நம்ம அந்த வழி முழுக்க தவறாகிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த இளைஞர்களுக்கும் சில யுவதிகளுக்கும் கூட நம்ம சொல்கிறோம். சில பேர் அப்படியும் அவங்க கூட நம்ம ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. சில நேரங்களில் வெளிநாட்டில் இருக்கிற யுவதிகள் கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க, உள்நாட்டிலே கூட இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஒரு தகப்பனாக சொல்கிறேன், கண்டிப்பாக தயவு செய்து இதில் ஈடுபடாதீங்க. இதில் ஈடுபடக்கூடிய அந்த பிள்ளைகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு மந்திரிச்சு அனுப்பி வைக்கிறேன். சாயப்பா கண்டிப்பாக உங்கள் விதியை மாற்றுவார், உங்கள் பிள்ளைகளுடைய விதியை மாற்றுவார். உதி மாற்றும், சாயப்பாவுடைய சக்தி மாற்றும், சாயப்பாவுடைய பார்வை மாற்றும், அவருடைய அந்த தூணியிலிருந்து பெறக்கூடிய அந்த உதி மாற்றும். அதனால் இந்த வார்த்தை பொய்யான வார்த்தை இல்லை. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இது நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா சில நேரங்களில் சின்ன சின்ன பரிகாரம் தான் சொல்லுவேன் நான். ஓம் சாய்ராம் எழுதுங்க, ஊதியை சாப்பிடுங்க, சாய்ப்பா வணங்க, 9 வாரம் விரதம் இருங்க. சின்ன சின்ன லகுவானது தான், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சொல்லும்போது அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து மாறுது. ஊதியை சாப்பிடுங்க, விதியை மாற்றுங்க, கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவீங்க. நம்பிக்கையாக இருங்க. வழித்துணை பாபா எப்போவுமே வழி கொடுப்பாரு. பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.